6 மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தில் திருத்தம் வேண்டாம், பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு இலங்கை மின்சார சபை பரிந்துரை என்பது செய்தி. நடைமுறையில் உள்ள மின் கட்டணத்தில் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு எந்தவித திருத்தங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்து மின்சார சபை இந்த ஆலோசனையை ஆணைக்குழுவிடம் முன்வைத்திருக்கிறது. எனினும் பொதுமக்களின் அபிப்பிராயங்களை கோரியதன் பின்னர் இந்த பரிந்துரை தொடர்பில் உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. 2009 ஆண்டு 20ஆம் இலக்க மின் கட்டணத்தின் பிரகாரம் வருடத்தில் 2 தடவைகள் மின்கட்டண திருத்தம் செய்வதாக கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. எனினும் 2023ஆம் ஆண்டு எரிபொருள் மற்றும் நிலக்கரி ஆகிய மூலப்பொருட்களின் விலையேற்றத்தை கவனத்தில் கொண்டு வருடத்தில் 4 தடவைகள் இந்த விடயங்களை அமல்படுத்த தொடர்பான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டது. எனவே அவ்வாறு இருக்கலாம் இப்போது இலங்கை மின்சார சபை இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இவ்வாறு இருக்க இந்த மின்சார சபையினுடைய கோரிக்கை தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு மார்ச் 4 மற்றும் ஜூலை 15 ஆகிய தேதிகளில் மின் கட்டண திருத்தம் செய்ய இலங்கை மின்சார சபை ஆரம்ப நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. இந்த ஆண்டு முன்னெடுக்க வேண்டிய 3வது மின் கட்டண திருத்தம் தொடர்பான யோசனையை இந்த மின்சார சபை கடந்த ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதியில் பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் முன்வைத்திருந்தது. 3வது மின் கட்டண திருத்தம் பரிந்துரையில் மின் கட்டணத்தை 100க்கு 6% குறைக்க மின்சார சபை உத்தேசித்தது. இருப்பினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிந்துரைகளின் தரவுகளின் குளறுபடிகள் காணப்படுவதால் அவற்றை திருத்தி சரியான பரிந்துரைகளை முன்வைக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவுறுத்தியது. இதற்கமைய மின்சார சபை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை திருத்தப்பட்ட மின் கட்டண திருத்த யோசனையை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்திருக்கிறது. புதிய திருத்தத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முன்வைக்கப்பட்ட 6% மின் கட்டண குறைப்பு ரத்து செய்யப்பட்டு எதிர்வரும் 6 மாத காலத்துக்கு மின் கட்டணத்தில் திருத்தம் செய்யாமல் தற்போதைய கட்டண திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மின்சார சபை பரிந்துரைத்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மின்சார சபை 136 பில்லியன் முதல் 200 பில்லியன் ரூபாய் வரை லாபமடைந்திருப்பதாக நிலையில் அக்டோபர் மாதம் முன்வைத்த 6% கட்டண குறைப்பை புதிய கட்டண திருத்தத்தில் ரத்து செய்துள்ளமை ஆச்சரியத்துக்குரிய விடயமாக இருக்கிறது.